மேற்கு வங்க மாநிலத்தில் முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் 92% பேர் வாக்களித்திருப்பது யாருக்கு சாதகமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஓரங்கட்டிவிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து 60 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நீக்கப்பட்டதாலும் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாலும் இந்த அதிக வாக்குப்பதிவு நிகழ்ந்துள்ளது. அரசியல் விமர்சகர்கள் இந்த அதிக வாக்குப்பதிவு ஆளுங்கட்சிக்கு எதிரானது என்று கூற முடியாது என்றும் மாநிலத்தின் அரசியல் பாரம்பரியம் முக்கிய காரணம் என்றும் குறிப்பிடுகின்றனர். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி ஜாதவ்பூர் பல்கலைக்கழக மாணவர் போராட்டங்களை குறிப்பிட்டு பேசினார். இந்த போராட்டங்கள் அராஜகம் அல்ல, நீதிக்கு பதிலாக அதிகாரத்தை பயன்படுத்துவதே அராஜகம் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கருத்து தெரிவித்தார். இந்த விமர்சனத்திற்கு மம்தா பானர்ஜி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு வங்கத்தில் நடந்த முதல் கட்ட தேர்தலின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இந்த தேர்தலில் 152 இடங்களில் 110 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. அமைச்சர் அமித் ஷா, பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர்கள் வங்க பிரதேச தேர்தல்களில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதாகவும் குறிப்பிட்டார். மம்தா பானர்ஜி வதந்தி பரப்பப்பட்ட நிலையில் மேற்கு வங்க முதல்வர் பதவி விலகும் என முடிவெடுத்தனர். மேற்கு வங்க மாநில தேர்தலுக்குப் பிறகு மம்தா பானர்ஜி டெல்லியை எனது கட்டுப்பாடுக்குள் கொண்டு வருவேன் என்று உறுதியான கருத்து தெரிவித்தார். அவர் பாஜகவால் எங்களை தோற்கடிக்க முடியாது என்றும் உரிமைக்காக போராடுவதாகவும் கூறினார். மேலும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து பாஜக முழுமையாக டெல்லியை தங்களுக்குள் கொண்டுவர விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார்.